1 சாமுவேல் 30வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவனாய் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய கிரைசிஸ், எல்லா லீடர்ஷிப் கிரைசிஸ்லையும் ஹவு யூ ஹேண்டில் த கிரைசிஸ் வில் மேக் யூ பி எ கிரேட் லீடர் ஆர் அ நார்மல் பர்சன். அதாவது ஒரு வரக்கூடிய ஒரு சவாலை, ஒரு சோதனையை நீங்கள் எப்படி மேற்கொள்ளுகிறீர்கள் என்பதன் மூலமாக தான் நீங்கள் தலைமைத்துவத்தில் எப்படி ஒரு பெரிய ஒரு வல்லமையான தலைமைத்துவம் பண்ணக்கூடிய மகனாக வருவீங்க, இல்லை மொத்தத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு காரியம். இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்பாக இது இட்ஸ் ஒன் ஆஃப் த பைவட்டல் மூமெண்ட் ஃபார் டேவிட்ஸ் லைஃப். தாவீது ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு கடைசி சம்பவம் இது. இந்த சம்பவத்தில் எப்படி தாவீது அதை ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத வச்சு தான் இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியும். இந்த ஒரு சம்பவத்தை if David does not take it in the right way, if he doesn't handle it in the right perspective, he can easily lose it. அதாவது இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு மேலாக எங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறார். எப்படி ஜிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஒரு முதல் 10 வசனங்களை வாசிச்சுட்டு இந்த இதுக்குள்ளே பார்ப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சில்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, தமிழில் சில்லாக்குன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, ஜிக்லாக், ஓகே. சில்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சில்லாக்கின் மேலும் விழுந்து சில்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரான அகினோவாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதனிடத்தில் கொண்டு வந்தார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசார் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசார் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஆமேன். அதாவது தாவீது அப்பப்ப அமலேக்கியர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து அந்த காசில் அவங்க வாழக்கூடிய ஆட்கள். இப்போ தாவீதுக்கு பக்கத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் தாவீது கூட இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வேறு இடத்துக்கு போய் எதையாவது பிடித்து அதிலிருந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லி போயிருக்கும்போது என்ன நடக்கிறது, இங்கே போனவர்களுடைய மனைவி குமாரர் குமாரத்திகள் எல்லோரும் அவர்கள் கைது எடுத்து சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டு இவங்க இருந்த அந்த ஜிக்லாக் என்று சொல்லக்கூடிய சில்லாக்க முழுவதுமாய் அழித்து விட்டாங்க. எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இருந்த இடத்தை ஒன்றும் இல்லாமல் அழித்து தீ வச்சு கொளுத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, தாவீது
தலைமைத்துவம் எடுத்து நடத்துறாரு. கூட இருக்கிற 600 பேரு இப்ப என்ன பண்றாங்க, தாவீதை கல்லெறிந்து கொல்லணும்ன்றாங்க. கூட இருக்கிற ஆளு இவர் தான் அவங்கள எல்லாம் வழி நடத்தி எல்லாம் பண்ணவர். கூட இருந்தவங்க தே ஜஸ்ட் வாண்ட் டு கில் ஹிம். கல்லடி, கல்லால் அடிச்சு இவனை கொன்று இவன் தான், இதுதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, அவன் மனைவி போனது பிள்ளை போனதெல்லாம் இது விட காட்டிலும் எங்களை வழி நடத்தின உன்னையை நான் கொலை செய்யணுங்கிற லெவலுக்கு அவங்க இருக்கிறாங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா தப்பி ஓடி சவுலு கைக்கு தப்பி ஓடி வந்து இப்போ எல்லாம் செய்து இப்போ தனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் இழந்து தன்னை நெருக்கி தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி தாவீது ஹேண்டில் பண்றார்? ரொம்ப சிம்பிள், 3 பாயிண்ட் தான் இதில் இன்னைக்கு உங்களுக்கு. எந்த ஒரு தலைவனுக்கும் தேவையான ஒரு காரியம், முதல்ல லுக் இன்சைடு, உங்களுக்குள்ள பாருங்க, இன்சைடு. இன்னொன்று அப்சைடு, மேல் நோக்கி. இன்னொன்று அவுட் சைடு. எப்படி? இன்சைடு, அப்சைடு, அவுட் சைடு. 3 ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு மறக்கக்கூடாதுங்கிறக்காக அதை சொல்கிறேன். ஓகே, முதல்ல இன்சைட். ஒரு தலைவனாக இருந்தால் எல்லாம் ஓகேன்னு இருக்காதீங்க. அதாவது நிறைய பேருக்கு என்னன்னா, என்னை எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. நீங்களும் ஒரு சாதாரண மனுஷனாங்கிறத மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் ஆவிக்குரிய முறையில் உள்ள தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தலைமைத்துவத்தில் வந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் தாங்கள் என்னமோ பரத்திலிருந்து வந்த தேவதூதன் மாதிரியே நடந்துக்கிறாங்க. நான் எல்லாரை காட்டிலும் ஒரு மேலான ஆளு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதில் 4வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தாவீதும் மனம் கசந்து அழுகக்கூடிய ஒரு காரியம். He didn't want to hide himself. நான் ஒன்றும் என்னையெல்லாம் ஒன்றும் பாதிக்கல அப்படிலாம் கிடையாது. என்ன, நானும் மனுஷன்தான், எனக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கும் அதே பலவீனம் உண்டு, எனக்குள்ளே அது உண்டுன்னு சொல்லக்கூடியதா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுறாரு, 10, 11, 12 வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தானும் விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கடவன். ஏன்னா நம்ம எல்லாருமே பலவீனமான மக்கள், நம்ம எல்லாருமே இதுதான். அப்போ நான் தலைமத்தில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு போதகராக இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு தலைமையில் இருக்கேன், நான் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறேன், நான் தலைவனாக இருக்கிறேங்கிறக்காக ஐ எம் நாட் சீல்டு ஃப்ரம் ஆல் த ப்ராப்ளம்ஸ். இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் வில் கம் டு யூ மோர். அப்போ என்னன்னா, நம்ம வந்து மறைக்க வேண்டிய அவை இல்லை, அவன் ஒரு முகமுடி போட வேண்டிய அவசியம் இல்லை. வரும், அழுக வரதான் செய்யும், சில நேரங்களில் கஷ்டம் வரதான் செய்யும், சில நேரங்களில் பாடுகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். அதுக்காக நான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இல்லை, கிடையாது. பி ஓப்பன், பி ஆனஸ்ட். இட் ஹர்ட்ஸ் மீ, எனக்கு இது வலிக்குது, எனக்கு இது வேதனையா இருக்குது, என்னால முடியல சொல்றது ஒரு தப்பும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம உடனே என்ன வந்துச்சுன்னா, ஒரு இதுக்கு வந்துட்டோம், நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. எது முக்கியம்? நம்ம ஒரு நடிகனாக மாற வேண்டுமா? இல்ல, ஒரு நடிகனாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு வலிக்குது, நமக்கு வேதனையா இருக்குதுன்னா சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. தாவீது இருங்கப்பா, நான் ஒரு நிமிஷம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கெத்து காட்டல. தாவீது எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து அழுகிறாரு. இட்ஸ் ஓகே. என்ன, அப்போ மக்களுக்கு தெரியட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் பிரதான ஆசாரியர் இருக்கிற காரணம் என்ன சொல்றாங்க? எபிரேயர் 4வது அதிகாரம் 14, 15, 16 என்ன சொல்ற? அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அப்ப என்னன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். God did not send an angel to meet us. நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு தேவதூதன் அனுப்பல, நம்மளை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு கேருபீன் அனுப்பல, தானே வந்தார். மாம்சமாக எல்லா
நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் உள்ள ஒரு மாம்சமான வந்தாரு, எல்லா பாடுகளையும் அனுபவிச்சாரு. இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவருக்கு பசிச்சது, அவருக்கு தூக்கம் வந்தது, அவருக்கு சிரிச்சாரு, அழுதாரு, கண்ணீர் விட்டாரு. எல்லாருக்கு எல்லா எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு எமோஷன்ஸ் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் இருக்கு. என்னுடைய உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? வாட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ? உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அது உங்களுக்குள்ள தரிசனம், உங்களுக்குள்ள உள்ள போராட்டம், உங்களுக்குள்ள காரியங்களை நீங்க மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு விலைக்கு சொல்றீங்க? எல்லாமே உங்களுடைய தரிசனம் இருக்கட்டும், உங்களுடைய காரியங்கள் இருக்கட்டும். அப்ப என்னன்னா, முதலாவது நம்ம உள்ளத்தை சோதித்து பாருங்க, நமக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது மாயமான காரியம் இருக்குதா? இல்ல நம்மளை ஏதாவது ஒண்ணு நம்ம மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய காரியமா இருக்குதா? தாவீது என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். அப்ப என்ன, முதல்ல இன்சைடு, நம்ம இன்சைட்ல பாருங்க. இன்சைட்ல உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில, உங்களுக்கும் மற்றவர்களுக்கு வராதபடி என்ன எதற்கு இன்சைடு என்ன? முதல்ல இன்சைடை பார்த்தீங்கன்னா, நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரதானமா ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இப்போ மாத்திரம் இல்லை, தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் தாவீதோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யாரும் ஒருத்தர் இல்லாதப்போ உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவர். காட்டில் ஒருத்தர் இல்லாதப்போ உட்காந்து அவர் வாட்டுக்கு கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவரை கொண்டு ராஜாவை உட்கார வச்சாலும் அங்கேயும் ஆராதிச்சார். எங்கே கொண்டு வச்சாலும் ஆராதிக்கக்கூடியவர். யாராவது எடுத்த நாத்தான் வேலை இருக்கட்டும், இல்லை யார் சொன்னாலும் டமால்னு கீழே விழுந்துருவான். தாவீது கீழே விழுந்து, ஐயோ ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். எதுனாலும் சரி, திரும்ப திரும்ப நம்ம பைபிளில் பார்க்குறோம், சங்கீதத்தில் பூரா தனக்கு தானே பேசுகிறாரு. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே ஏன் திகைக்கிறாய்? என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இதெல்லாம் என்ன? தனக்கு தானே பேசுறது. என் ஆத்துமான யாரு? நான் எனக்கு தான் பேசுகிறேன். யாய் சொல்லு, ஆண்டவர் நன்றி சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இதை நம்ம சொல்கிறோமே, நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கே சொல்கிறீங்க. ஏய் நீ ஸ்தோத்திரம் சொல்லு, சும்மா அப்படி இது பண்ணாத, இதாக இருக்காத. என்னன்னா, நமக்குள்ளே நம்ம பார்க்கணும். தாவீது முதல்ல உள்ளுக்குள்ளே பார்க்குறாரு. ரெண்டாவது என்ன பார்க்குறாரு? இன்சைடு. அடுத்து என்ன? அப்சைடு. அடுத்து என்ன? வேலை, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். டேவிட் ஸ்ட்ரெங்தன் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். 6வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய வசனம் என்ன? தன்னை தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். வேற எதுலேயுமே கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. வேலை என்ன சொல்கிறாரு? அபியத்தாரை கூப்பிடு, வா, கர்த்தர்கிட்ட கேளு. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன? கர்த்தர். முதல்ல தாவீது தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்தின உடனே அபியத்தாரை கூப்பிட்டு ஏப்போத்தை கொண்டு வா. ஏன்னா அப்போ பிரதான ஆசாரியரோட ஏப்பாத்து தான், ஈப்பாடு என்று சொல்லக்கூடிய ஏப்போத்து தான். அதில் தான் அந்த கற்கள் இருக்கும். அதை நீங்கள் கேள்வி கேட்டவுடனே அந்த லைட் எரியிறதை வச்சு, அது எங்கே மினுங்கிறத வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்கக்கூடியது. இப்போ ஏப்பாத்தை போட்டுட்டு இப்போ அவன் போட்டு வந்த உடனே அந்த 12 கல் இருக்குது, கல்லை பார்க்கணும். பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் போகவா? நாங்கள் அவங்கள மேற்கொள்ள முடியுமா? நாங்கள் ஜெயிக்க முடியுமா? உடனே அந்த அந்த ஒவ்வொரு லெட்டருக்க வச்சு அவங்க வச்சு, நீ போ, அதை மேற்கொள்ளுவ அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ கர்த்தர்கிட்ட தான் முதல்ல கேட்குறாரு. இப்போ நமக்கு நிறைய பேர் தோணி, நமக்கும் ஒரு ஏப்போத்து இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு. நம்மளும் சிம்பிளாக போய் அதுக்கு முன்னாடி நின்று கேட்ட உடனே கலர்லாம் லைட் எரியிறத வச்சு, ஓகே க்ரீன்னா போ, எல்லோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, ரெட்டுன்னா போவாதன்னு இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்குனேன்னு. இல்லை, நமக்கு அதை காட்டிலும் கூட மேலான ஒரு காரியம். கர்த்தர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிறாருன்னு பாட்டு பாடினீங்களே, உங்களுக்குள்ள வாசமாக இருக்கு. நம்ம யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏப்பாத்தை தேட வேண்டியதில்லை, பிரதான ஆசாரியர் தேட வேண்டியதில்லை, எந்த போதகரையும் போய் தேட வேண்டியதில்லை. நீங்கள் மொட்டி போட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேராக பேசலாம், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். என்ன ஒரு உன்னதமான ஒரு காரியம். அங்கே தாவீது என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? தயவு செய்து சிந்திச்சு கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, ஒரு யாராக இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு எந்த ஒரு காரியம் வந்தாலும் முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, யார்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் ஆலோசனை எங்கேருந்து வருது?
நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பவுமே உங்களை திசை திருப்பக்கூடியதாக ஆலோசனை சொல்லக்கூடிய ஆள் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், எப்பயுமே இருப்பான். நம்ம இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே, நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம இதை எப்படி பண்ணோம்னா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு ஆலோசனை சொல்கிறதுக்கு எப்போவுமே கூட ஒருத்தர் இருப்பான். நம்ம தேடவே தேவையில்லை, அவனே வந்து சொல்லுவான். அது சரியான வழியாக இருக்காது நிறைய நேரம். முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா வேலை நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, இல்லை வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. தாவீது இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. அப்படி இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் என்ன சொல்கிறாரு? எப்பா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர்கிட்ட கேளுவோம், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கு நிறைய பேர் வந்துட்டோம். ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஒரு பிளானிங், அந்த மாதிரி வந்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் 3 வருஷம் ஊழியம் பார்த்துட்டு பரலோகம் போக போகிறாரு. அதற்கு பின்பாக அந்த ஊழியத்தை எழுதி வழி நடத்தணும். இப்போ வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தா, உங்களை அனுப்பிச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணி ஒரு 12 பேரை தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போயிருப்பீங்க? முதல்ல அந்த காலத்தில் இருந்த பல்கலைக்கழகம், அந்த காலத்தில் இருந்த பெரிய படித்தவன், அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஆசாரியர், இல்லை ஒரு பயங்கரமான வேத பாரகர், அவங்ககிட்ட தான் போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? கடற்கரையோரமாக போனார், மீன் பிடிக்கிறவனை கூப்பிட்டாரு. எப்போ படகு திருப்பி போடு, ஓகே போட்டான். படகுல நின்று பிரசங்கம் பண்ணார். இப்போ கொஞ்சம் ஆழத்தில் தள்ளுனா, வலையில போடு. இப்போ பகலில் போட்டால் பிடிக்க முடியாது, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க போடுறேன், சரி நீ தாண்ட சரியான வா, மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன். நீ நான் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு வர்றியா? அவன் தான் எனக்கு வேணும். அவர் ஒன்றும் பெரிய தகுதியெல்லாம் பார்க்கல. நீங்கள் நன்றாக பாருங்க, கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவர்களை தகுதிப்படுத்தக்கூடிய தேவன். God calls people and qualifies them. It's not the qualified people God wants. God is always looking for obedient people. தனக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளைத்தான் கர்த்தர் தேடுறாரே ஒழிய பெரிய கல்விமானையோ பெரிய ஞானவான்களையோ தேடல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 1:26 எழுதுறாரு, சகோதரரே நீங்க அழைக்கப்பட்ட பாருங்க, நீங்க எல்லாம் பெரிய ஞானவான் இல்ல, நீங்க எல்லாம் பெரிய கல்விமான் இல்ல. யாரு? நீங்க எல்லாமே ஒண்ணுக்கு உதவாதவன். 1 கொரிந்தியர் 6:9 பார்க்கும்போது சொல்றாரு, நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? ஒன்னா பொல்லாதவனும் பாவிகளும் அக்கிரமக்காரனும் இப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க. இப்ப என்ன, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார்னு. அப்ப என்னன்னா, முதலாவது நாம் கர்த்தரை நாடி பார்க்கிறோமா? கர்த்தரை தேடுறோமா? தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை தேடினாருங்கிறதுனால தான் நம்ம இதை பார்க்க முடியுது. சிந்திச்சு பாருங்களேன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, சாமுவேல் வர்றாரு, அபிஷேகிக்கிறாரு, நீ தான்ப்பா ராஜாவாக போறங்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க? டேய் போட, நீ போய் ஆடு மேய், நீ மறுபடியும் அங்கேயே இருன்னு. கடைசியில் என்ன, யுத்தம் நடக்குது. அங்கே யுத்தத்துக்கு நடக்கிறதுக்கு சகோதரர்கள் சாப்பாடு கொண்டு போன்றாரு. இங்கே போய் சாப்பாடு கொடுக்க போகிறாரு. தினசரி வர்றான் கோலியாத்து, வந்து அங்கே வந்து இவங்களை நிந்திக்கிறான். 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் இந்த பக்கம் மொத்த இஸ்ரவேல் ராணுவம் நிற்கிது, ராஜா அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு. 40 நாள் எல்லாரும் கேட்டு கேட்டு பழகிட்டான். ஹலோ, 40 நாளும் இன்னைக்கா அப்போ கோலியாத்துக்கு வருவான், நம்மளை எல்லாம் திட்டுவான், ஆண்டவரை நிந்திப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான். ஆனால் சாப்பாடு கொண்டு வர்ற இவன் மட்டும்தான் என்ன கேட்கான்? இவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்க முடியும்? ஒரு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எப்படி நம்முடைய தேவனை இந்த அளவுக்கு நிந்திக்க முடியும் சொல்லி கோவம் வருது. மீதி பேருக்கு பழகி போச்சு. அதனாலதான் சொல்றான், நான் போறேன், நான் போராடுறேன்னு. எனக்கு நான் நிறைய யோசிச்சு பார்த்திருக்கேன், எப்படி இந்த சவுலுக்கு இந்த ஞானம் வந்துச்சு. சவுல் எப்படி வந்து தாவீதை நீ போன்னு சொல்லி சொன்னான்? 17 வயசு பையன்.
சவுல் எனக்கு நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க, சவுல் இருக்கிறதுலே அவங்க கூட இருந்ததுலே எல்லாரும் காட்டிலும் உயரமா இருந்தது தான் சவுல். அப்படி ஒரு பாஜானமான ஆளு, நல்ல ஒரு ஓங்கிய ஆளு. எல்லாருமே அவனோட தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. எல்லாருக்கு மேல தோளுக்கு மேல நின்னா, அவன் நின்னானே சவுல் நின்னா சவுல் தனியா தெரியக்கூடிய ஆளு. அந்த ஆள் போக மாட்டேங்கிறாரு, டென்ட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. ஆனா இவன் ஒரு 17 வயசு வந்த உடனே சரி போங்கிறாரு. இவ்வளவு அவ கீழே ஏன்னா எலியாப் இருக்கிறாரு, ஜோவாப் இருக்கிறாரு, அவ்வளோ பேர் இருக்காங்க, தாவீதை காட்டிலும் வல்லமையான மக்கள். ஆனால் அவன் ஒன்று சொல்கிறான், நான் வர்றது ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினுடைய நம்பிக்கையில் வர்றேன். இங்கே அதே தான் வேலை என்ன, ஆண்டவற்றை கேளு. இப்போ உங்களுடைய கண்கள் எங்கே இருக்கு? உங்களுடைய பார்வை எதை குறித்ததாக இருக்கிறது? ஒரு விசேஷமாக நான் சொல்கிறேன், ஒரு தலைவனாக இருக்கிறவன், ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறவனுக்கு கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை பார்த்ததாக இருக்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே கூடாது. கண்கள் எப்பொழுதுமே we have to be upside. கொலோசியர் 3:2 சொல்லு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள், மேலானவைகளை நாடுங்கள். லுக் அப், லுக் அப், மேலானவைகளை. அப்ப என்ன கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் என்ன சொல்றார் பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஆரம்பிக்கும் போது பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன, சபை எப்படி வளர்க்கிறது, அதுக்கு என்ன பிரின்சிபல் கொண்டு வர்றது, ஒரு பிரின்சிபலும் கிடையாது. கர்த்தர் சொல்ற சத்தத்தை கேட்டு செஞ்சா போதும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இங்க மேல் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, முதல்ல இன்சைடு, அடுத்து என்ன அப்சைடு, ஆனால் அடுத்து என்ன இருக்கணும், அவுட் சைடு. தாவீது அவுட் சைடு. இப்போ அவங்கள நோக்கி போகலான்னு சொல்றார். இந்த ஒரு வசனம் வாசிச்சிருங்க, இந்த 1 சாமுவேல் 22 வசனம். இந்த கூட இருக்கிறாங்க இல்லையா, ஒரு 600 பேர், இவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இங்கே. அவங்க யாருன்னு ஒரு இது விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. அவங்க யாருன்னு தாவீதுட்ட இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. இவங்க யாருன்னு அங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன். 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கு இவங்களுடைய இது பாருங்க, முதல் குவாலிஃபிகேஷனா ஒடுக்கப்பட்டவர்கள், ரெண்டாவது யாரு, கடங்காரன், முறுமுறுக்கிறவர்கள், மூணாவது குவாலிஃபிகேஷன் யாரு, முறுமுறுக்கிறவன், யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். இப்போ வந்தது 600 பேர் யாரு, ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன். ஏற்கனவே ரெசிபியே சரியில்லை, பயங்கரமான டிசாஸ்டர் இது. இவன் பூரா தனியா வந்தவன், ஒண்ணுமே இல்லாம வந்தவன். இப்ப இவனுக்கெல்லாம் மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, 12 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுங்க பூரா பேண்டிட் மாதிரி ஊரை விட்டு ஓடிட்டு இருந்தவன், ஒண்ணும் இல்லாம இருந்தவன். இவன் எல்லாம் பார்த்தான், தாவீது ஒரு ஆள் போறாரு, சரி நம்மளும் கூட போன்னு சொல்லி வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, சொத்து இருக்கு. ஏன்னா தங்க நகை எல்லாம் நகை இதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே அமலைக்கியன். ஏன்னா பின்னாடி இந்த அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்ப்பீங்க, அவங்க கொள்ளையடிச்சுட்டு அந்த பொருளை எடுத்து யூதாவில் இருக்க எல்லா மனுஷருக்கும் அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோ இது இருக்கு. இப்படிப்பட்டவன் என்ன பண்றான், இவன் கல்லால் அடிக்கணுங்கிறான். நான் தான் சொல்றேன்ல, ஒரு தலைவன் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்க்கக்கூடியதா இருந்தா என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க தெரியுமா? இப்ப இதே இது தாவீது நிலைமையில வேறொருத்தர் இருந்தாரா என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? டேய், நீ வரும்போது எப்படிடா வந்த, ஒண்ணுமில்லாம் தானே வந்த, நான் தானே உனக்கு எல்லாம் செஞ்சேன், அப்படித்தான் பேசியிருப்பான். நீ எப்படி, உன்னோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீ ஒடுக்கப்பட்டவன், நீ கடன்பட்டவன், நீ முறுமுறுக்கிறவன். உன்னைய இதுல இந்த அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்களேன். 1 சாமுவேல் 30 22 வசனம் பாருங்களேன். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் இல்ல அவங்கள சொல்லும்போது என்ன, ஒண்ணுமில்லாதவன், பேலியாளினுடைய பிள்ளை, பிசாசு பிள்ளை, ஒர்த்லெஸ் ஆங்கில வேதாந்தத்தில் இருக்கும், ஒர்த்லெஸ் பீப்புள். அவனை மதிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆளு, இப்படிப்பட்ட ஆள் வச்சிருக்கிறார். இப்ப இவங்களை கூப்பிட்டுட்டு இவர் போய்
ஒரு அமலேக்கியன் படைய ஜெயிக்கணும். எப்படி முடியும்? எப்படி முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னா முடியும் தெரியும். அதனால வர்றாரு. கூட்டு வரும்போது பாதி வழி பெசார் கிரீக் வருது, பெசார் நதி வருது. இந்த நதிக்கிட்ட வந்த உடனே 200 பேர் பிரேக் போட்டுறான். எங்களால் முடியாது, நாங்கள் உங்க கூட வர முடியாது, நீங்கள் வேணா போங்க. எப்படி? 1/3 ஆஃப் த பீப்புள் வரல. 600ல் 1/3 200 பேர் வரல. மீதி 400 பேர் தான் போகிறாங்க. போகிற வழியில் அவங்க எங்கே போனாங்க, எங்கே போய் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் பண்ணுறார். அமலேக்கியம் படையில் ஒருத்தனுக்கு சோகமில்லாமல் போகுது. அவன் சோகமில்லாதவன், இனி இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தவன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அமலேக்கியம் ஒருத்தனை விட்டுட்டு போயிடுறானுங்க. அவன் 3 நாளாக சாப்பிடாம அங்கே கிடக்கான். இங்கே மேல் நோக்கி பார்த்தார் இல்லையா கர்த்தர்கிட்ட, அங்கே ஒருத்தன் கிடக்கிறான்னு உடனே அவங்களுக்கு பதில் பாருங்கள், கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். எங்கே கொண்டு போகிறது, எப்படி போகிறது, எங்கே போகிறதுங்கிறதுக்கு அங்கே ஒரு ஆளை ஏற்கனவே விட்டுட்டு போக வைக்கிறாரு. இங்கே வந்த உடனே அவனுக்கு முதல்ல என்ன, அவனுக்கு தண்ணியை கொடு, அவனுக்கு என்ன நல்ல சாப்பாடு கொடு, ஃபிக்கில் செஞ்ச ஒரு கேக் கொடுங்கிறார். எப்படி? அவனுக்கு அவன் பாரு, அவனே தண்ணி கூட இல்லாமல் கிடக்கான். அவனுக்கு தண்ணியை கொடுத்து, அவனுக்கு ஒரு கேக்கை கொடுத்து, அவனுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்த உடனே அப்போ தான் அவனுக்கு உயிரே வருது. உயிர் வந்த உடனே நீ யாருடா என்னன்னு கேட்ட உடனே அவன் தெளிவாக சொல்கிறான், நாங்கள் தான் போய் சில்லாக்கு அடித்து எல்லாம் இது பண்ணோம், எனக்கு சோகமெல்லாம் போயிடுச்சு, எங்கள் எஜமானன் விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வழி காட்டுறியா? என்ன ஒரே ஒரு கண்டிஷன், என்னையை நீ கொண்டும் போட்டுறக்கூடாது, அவங்ககிட்டையும் கொண்டு போய் விட்டுறக்கூடாது, அப்படின்னா நான் வழி காட்டுறேன். சரின்னு அங்கே கொண்டு போகிறான். வழி காட்டி அங்கே கொண்டு போனால் அங்கே எல்லாம் என்ன பூரா சந்தோஷத்தில் குடித்து வெறிச்சு எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாரையும் அடித்து இந்த 400 பேரில் ஒருத்தர் கூட சேதாராகலை. எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு திரும்ப வர்றாங்க. மறுபடியும் இந்த பெசார் நதிக்கிட்ட வர்றாங்க. இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஒரு தலைமைத்துவத்தினுடைய இது பாருங்கள், குவாலிட்டிஸ் பாருங்கள். ஏன் ஆண்டவர் என் இருதயத்துக்கு பிரியமானவன் சொல்கிறாருன்னு. இந்த 200 பேர் இருக்கான், ஒர்த்லெஸ், ஒன்றுக்கும் உதவாத பேலியாளின் பிள்ளைகளாய் 200 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 400 பேர் என்ன சொல்கிறான், இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படாது, ஏன்னா இவங்க நம்ம கூட வரவே இல்லை, அதனால் இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. தாவீது என்ன தெரியுமா செய்கிறாரு? இல்லை, அவனும் நம்முடைய சகோதரன், நீ கூட வந்து போராடினவனுக்கு உனக்கு எவ்வளவு பங்கோ அதே பங்கு இவனுக்கு உண்டு. எப்படிங்க? அந்த 200 பேரும் அவனை கல்லால் எரின்னு சொன்னாள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களை நோக்கி ஒருத்தர் சொன்ன தப்பான வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க. பார்க்காம சொன்னானா பார்த்து சொன்னான? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, நான் என்னானாலும் சரி மறக்க மாட்டேன். மறக்காத. ஆண்டவர் எவ்வளவு நல்ல காரியங்களை பார்க்க சொல்றாரு. தாவீது யோசிச்சு பாருங்க. இது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீ உங்களை தாவீது நிலைமையிலிருந்து போட்டு பாருங்க. அந்த 200 பேர்ல எவனாவது கல்லால் அடுக்கணும்னு சொன்னது உங்க கண்ணில் இருக்குமா இருக்காதா? இப்போ 400 பேர் சொல்கிறான் கொடுக்கூடாதுன்னு, சரிதான், கரெக்ட் தான், அவனுக்கு விட்டு வந்துடும் அப்படி சொல்லலாம் இல்லை? இல்லையே. உனக்கு என்ன பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவனுக்கு கொடுக்கணும். விட்டுட்டு போனவனும் கொடுக்கணும், நம்ம கூட வரமாட்டேன்னு சொன்னவனும் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தரை போல எல்லாரையும் ஒரே மாதிரி சம பார்க்க கற்றுக்கொண்டாள். ஐயா, நம்ம ஒவ்வொருத்தருட்டையும் குறை உண்டு. நம்ம எல்லாம் குறைவான மக்கள். நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய குறைகளை மீறி கர்த்தர் அவங்க கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்னு காணக்கூடிய ஒரு கண்கள் நமக்கு வேணும். அதனால அவங்கள பார்க்குறாரு. இல்லை, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடு, அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடு. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் அது ஒரு நியதியாக மாத்துறாரு.
இப்போ மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் அது ஒரு நியதியாக மாறி எல்லா காலத்திலும் இது இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு பின்பாக தாவீது யூதேயாவில் இருக்கிற ஆள் முதற்கொண்டு எல்லா குடும்பத்துக்கும் கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாரு இந்த கொள்ளையிலிருந்து. எப்படி ஒரு மனசு? எனக்கு எனக்கு எனக்குன்னு கேட்குற அந்த செல்ஃபிஷ் மென்டாலிட்டி இருக்கா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சர்ச்சு கொஞ்சம் பெருசாச்சுன்னா என்ன பண்ண நினைக்கிறாங்க? இடிச்சு கட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டு, இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டு, வா நெகமையால போட்டிருக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள், பெருசாக கட்டுவோம் வாங்க, எல்லாம் ஏங்கிட்ட வா, இல்லைன்னா வேற இடத்துல பிரான்ச் போடு, நான் இங்கேருந்து பேசுவாங்க அப்படியே பார்க்க சொல்லு. என்ன சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இதுதான் தாவீதினுடைய கடைசி காலம் தெரியுமா? இதுக்கப்புறம் அடுத்து உடனே 31வது அதிகாரத்தில் சவுல் செத்து போயிடுவார், அதுக்கப்புறம் ராஜாவாயிடுறாரு. இதுதான் கடைசி. இதுதான் தாவீதுக்கு மேக் ஆர் பிரேக். அங்கே தான் அழகா நேர்த்தியா ஒரு ராஜாவாக என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கும் தாவீதை நம்ம பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. எப்படி இந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம், எப்படி தாவீதால் இந்த மாதிரி சிந்திக்க முடிஞ்சதுன்னு. எனக்கு அருமையானவர்களே, தாவீது 51ஆம் சங்கீதத்தில் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்குள்ளே இருந்த அந்த ஆவியை எடுத்து போட்டு விடாதேன்னு. ஆனால் நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை. நமக்குள்ளே என்றென்றைக்கும் வாசமாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ we should be much better leader than him. அவரை காட்டிலும் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டிய கடமை நம்ம மேலே இருக்குது. அப்போ எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். are you looking inside? நீங்கள் உள்ளுக்குள்ளே என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு போலியான ஒரு காரியத்தை வெளியே காட்டக்கூடியதா, நான் இப்படி தான், இவர்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான காரியத்தை காட்டுறீங்களா? இல்லை ஒரு பெரிய மகா பெரிய பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு இமேஜை காட்ட விரும்புகிறீங்களா? இல்லை முதல்ல நீங்கள் எடுத்த உடனே கர்த்தரை பார்க்குறீங்களா, இல்லை மற்றவங்களை பார்க்குறீங்களா? யாரை பார்க்குறீங்க? தாவீது அது இல்லை. வேலை கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு அபியத்தாரை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரு. அடுத்து வெளியரங்கமாக அவுட் சைடில் பார்க்கும்போது எல்லாரையும் சமமாக நடத்தி எல்லாருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய பங்கு, தான் ஜாதி, தான் புள்ள, தன்னுடைய இது இல்லவே இல்லை. எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த 3 காரியத்தை ஒரு ஆவிக்குரிய தலைவனாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுடைய தலைமைத்துவம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும், கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள காரியமாக இருக்கும். இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணும்? தாவீது இதை தாண்டின உடனே ராஜாவாக மாறிடுறாரு. இது கடைசியாக வைக்கப்பட்ட சோதனைன்னு கூட வச்சுக்கலாம். ஜிக்லாக்கில் நடந்தது மட்டும் இந்த ஒரு சம்பவம் தான் தாவீதை அடுத்து ராஜாவாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு போய் விட்டது. ஏன்னா தாவீதினுடைய இருதயத்தை புரிஞ்சு கொண்டாங்க. ஏன்னா தாவீது சவுல் செய்ய வேண்டிய காரியத்தை பார்டரில் இருக்கிறவங்கள பூரா பாதுகாத்தது தாவீது. இப்போ அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து எல்லாரையும் சமமாக நடத்தினது மூலமாக எல்லாருக்கும் இவர் எங்களுக்கு ராஜாவாக வந்தால் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு கர்த்தருடைய அபிஷேகமும் ஜனங்களும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு காரியம். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்கிறது தான் என்ன பண்ணும், உங்களை ஒரு நல்ல ஒரு கிரேட் லீடராக மாற்றும். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை ஒரு பெரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனாக மாற்றுவது நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கிறத வச்சு தான். பிரச்சனையை சவால்களை எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீங்கன்னு தான். ஏன்னா அதெல்லாம் கல்லெல்லாம் எரியணும்னு சொல்லும்போது அந்த கல்லெல்லாம் படிக்கல்லாய் மாற்றி ஒரு அரியணையில் உட்கார்ந்தது தான் தாவீது ராஜா. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க?
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால், இன்றைக்கி இருக்கக்கூடிய சவாலில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவெடுக்க விரும்புகிறீங்க? வாட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ? ஹவு டு யூ லுக் அப்சைட் அண்ட் ஹவு டு யூ லுக் அவுட் சைட்? தட் வில் டிட்டர்மின் வாட் கைண்ட் ஆஃப் அ லீடர் யூ ஆர். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு தலைவனாய் ஒரு தலைவியாய் நீங்கள் இந்த கர்த்தருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருந்து, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நமக்கு வழிநடத்தி காட்டி கொண்டு இருக்கிறாரே, அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு பெரிய வல்லமையுள்ள தலைவனாய் மாறுவது, ஒரு பெரிய எல்லாராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவனாய் மாற்றுவது, ஒரு நல்ல குணாதிசயத்தை, கர்த்தரை போல ஒரு இருதயமுள்ள ஒரு குணாதிசயத்தை நம்ம காட்டுவதன் மூலமாக தான். தாவீது அநேக பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அநேக தவறுகள் பண்ணியிருக்கலாம், அநேக அக்கிரமங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமுள்ள இருதயமாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதில் இதுவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நிமிஷம் நீங்களும் தாவீது சொன்னது போல, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வைராக்கியம், கோபம், முரட்டாட்டம், முறுமுறுப்பு இதெல்லாம் ஆண்டவரே எடுத்து போட்டு எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ரெண்டாவதா, நான் ஆண்டவரே ஏதோ மற்றவர்கள் போல வேற வேற காரியங்களை நோக்கி போகாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி முதலாவது உம்மை தேடக்கூடியவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதே போல எங்களோட இணைந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் சமமாய் காணக்கூடிய ஒரு கண்களை கொடுங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொண்டு, ஆமா ஆண்டவரே, ஒரு மாம்ச பிரகாரமாக வருகிற பிரிவினைகளை கொண்டு வராதபடி, சொந்தம், ஜாதி, ஊரு, இப்படி அநேக காரியங்கள்ல ஆண்டவரே இன்றைக்கு ஏகமாய் கெட்டு போயிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் சகோதரர்களாய் சகோதரிகளாய் பார்த்து அவர்களை தேவனுடைய வழியில் நடத்தக்கூடிய மக்களாய், சரியான முறையில் எல்லாரையும் சரியாய் நடத்தக்கூடிய ஒரு சகோதரனாய் சகோதரியாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பொழுது எங்களுடைய வழிகள் உமக்கு உகந்ததாய் இருக்கும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு தலைவியும் ஆண்டவரே இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே அவருடைய வழிகளை மாற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இவர்களை கழுவி ஒரு புது ஜீவியாய் மாற்றுங்கள் ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.